ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யாது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அப்கமிங் குரூப் 4 எக்ஸாமுக்கும் குரூப் 2 எக்ஸாமுக்கும் பொது தமிழில் புது சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி ஈஸியாக கவர் பண்ணலாம், இலக்கணத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் 90 கொஷினுக்கு மேலே அடிக்கணும்னா எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலாக படிக்கலாங்கிறதுக்கான ஒரு ஓவரால் சோர்ஸ் மெட்டீரியலுக்கான கைடன்ஸ் வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு டெலிகிராமோட லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன். அந்த டெலிகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா இது சேனல் தான். ஸோ டெலிகிராம் சேனல் தான், அதனால் உங்களோட ஐடென்டிட்டிலாம் வெளியே தெரியாது நீங்கள் ஆட் ஆனாலுமே. ஸோ இந்த சேனலில் நான் வந்து எல்லா பிடிஎஃப்மே தமிழுக்கான இது வரைக்கும் கொடுத்த எல்லா பிடிஎஃப்மே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் லைனாக வந்து கோத்ரூ பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ என்னென்ன லைனாக கொடுத்துருக்கேன், நீங்கள் எந்த ஆர்டரில் நீங்கள் பார்க்கணும், எப்படி மேக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் இதில் ஆட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு பிடிஎஃபே நான் என்ன கொடுத்துருப்பேன்னா, மொழிதிறன் பயிற்சிக்கு ஒரு 7 பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். 6th ஸ்டாண்டர்ட், 7th, 8th, 9th, 10th, 11th, 12th. ஸோ இதிலே வந்து உங்களுக்கு முக்கால்வாசி விஷயம் கவர் ஆயிரும் புது சிலபஸ்க்குள்ளது. இதில் என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொழிதிறன் பயிற்சி அது வந்து புதிய சமச்சீர் புத்தகம், பழைய சமச்சீர் புத்தகம், அடுத்து 2005 எடிஷன் புத்தகம், இது 3த்தையுமே சேர்த்து இப்போ 6th இந்த 3மே கம்பைல் ஆகிருக்கும், 7th 3 கம்பைல் ஆகிருக்கும், சிறப்பு தமிழும் ஆட் ஆகிருக்கும். எல்லாமே இதில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் கவர் பண்ணிங்கனாலே மேக்ஸிமம் போர்ஷனை நீங்கள் கவர் பண்ணிட முடியும் புது சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி. இதை நோட்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து இது பண்ணிக்கோங்க. பேஜஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். பார்த்துக்கோங்க, மொத்தமே வந்து 6th ஒரு 45 பேஜ், 7th வந்து 61, 8th வந்து ஒரு 90, 9th 90. ஸோ 90ங்கிறதெல்லாம் ஒரு புது சமச்சீர் புக்கில் நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு பருவத்தோட பேஜஸே இவ்வளோ வரும். ஸோ ஆனால் நான் மொத்த ஸ்டாண்டர்டுமே கம்பைல் பண்ணி 3 புக்ஸையும் ரெஃபர் பண்ணி நான் இதில் கொடுத்துருக்கேன். மொழிதிறன் பயிற்சிக்கான புக் பேக் கொஷினுங்க அதுக்கான ஆன்சரும் கவர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இதில் மேக்ஸிமம் கவர் ஆகிரும். இது ஃபஸ்ட்டு நீங்கள் கவர் பண்ண வேண்டியது. கண்டிப்பாக இதை கவர் பண்ணியிருக்கணும். இது கவர் பண்ணாலே நிறைய இது உங்களுக்கு இதாகிரும். முடிஞ்ச அளவு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சில இது ரிப்பீட் ஆகும். இப்போ மரபு தொடர்கள்னு வைங்களேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு 6th வந்துட்டு ஒரு 20 மரபு தொடர் படிப்பீங்க. அடுத்து 7th வந்து இன்னொரு 20 மரபு தொடர் படிக்கிறீங்கன்னா, இதில் பாதி மரபு தொடர் 10ன்னா பழசாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் திருப்பி எழுத வேண்டாம். புதுசாக இருக்க 10 மட்டும் எழுதி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நோட்ஸ் எடுத்திங்கன்னா ரொம்பவே குயிக்காக எடுத்துடலாம். இல்லை எனக்கு நோட்ஸ் எடுக்க டைம் இல்லைன்னா நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கவர் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கொடுத்துட்டேன். நான் இதை முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியுமே இருக்கக்கூடிய இலக்கணம், இயல் இலக்கணங்கள் புது சமச்சீர் புக்கில் உள்ளதை மட்டும் கவர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 6th இருக்க யூனிட் 1, 2, 3. ஸோ இந்த மாதிரி 6th இருக்கிறத ஃபுல்லாகவுமே கொடுத்துருப்பேன். அடுத்து 7th இருக்கிறத ஃபுல்லாகவுமே கொடுத்துருப்பேன். அடுத்து 8th புக்கில் இருக்க, 9th புக்கில் இருக்குன்னு இயல் இலக்கணங்கள் மட்டும் கொடுத்துருப்பேன். இது செகண்ட் கவர் பண்ணணும். இந்த 2 கவர் பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த யூனிட் 7 தவிர மிச்சம் இருக்க ஏரியா மேக்ஸிமம் கவர் ஆயிரும். இது போக சிறப்பு தமிழில் இருக்கிற ஒரு சில விஷயங்களும் நான் பழைய புக்கில் உள்ளதும் கொடுத்துருப்பேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சில எக்ஸ்ட்ரா கம்பைலேஷன், ஓமை தொடர்கள்லாம் சேர்ந்து, மரபு சொற்கள் சேர்ந்து, கலை சொற்கள் சேர்ந்து, அதுன்னு ஒரு கம்பைலேஷன் கொடுத்துருப்பேன், பல மொழிகள்லாம் சேர்ந்து. இது வரைக்கும் உள்ளது ஃபுல்லாகவுமே யூனிட் 7 தவிர்த்து. அதுக்கடுத்து யூனிட் 7 எக்ஸ்ட்ரா சில இன்ஃபர்மேஷன், பாரதிதாசன் பற்றி, உவேசா, சிதம்பரனார், தேவநேய பாவனார், நாமக்கல் கவிஞர், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், தமிழின் தொன்மை, அடுத்து திருக்குறள் கம்பைலேஷன், இதெல்லாம் தனி கம்பைலேஷன் இருக்கும். இது போக வந்து நூல்வெளி, இதுவும் யூனிட் 7க்கு இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான். இது எப்படின்னா 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடியது. இம்பார்ட்டண்ட்டான ஏரியா நூல்வெளி ஃபுல்லாக ஒரு ஆர்டராக கொடுத்துருப்பேன். இப்போ ஃபஸ்ட்டு பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல்லாகவுமே இருக்கும் கம்பைல் ஆகி. தொல்காப்பியம்லேருந்து நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, திருக்கடுகம், இந்த டாபிக் எல்லாமே சேர்ந்து ஒரே பிடிஎஃபாக இருக்கும். நீங்கள் அதை நோட்ஸ் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பரிபாடல் வரைக்கும் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் சில இது சிலபஸில் இருக்காது, ஆனால் கொஷின் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது யூனிட் 7. அதனால தான் நான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். 10 பாட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பியங்கள், பெரிய புராணம், 4000 திவ்ய பிரபந்தம், தேம்பாவணி, சீரா புராணம், இதோட நூல்வெளிகள்லாம் கொடுத்துருப்பேன் கம்பைல் பண்ணி. அடுத்து 3rd பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கியங்கள் ஃபுல்லாகவே வந்துடும். மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர், திருமூலர். 4th வந்துட்டு அறிஞர்கள், பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், முடியரசன்.
எதுக்காக இது கொடுத்துருக்கேன்னா யூனிட் 7ல் சப்போஸ் வெளியே போகிறாங்கன்னா எதை வந்து ப்ரியாரிட்டி பண்ணி கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக அதை மட்டும் நான் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்து 6th PDF பார்த்தீங்கன்னா பரிமார் கலைஞர் மறைமலையடிகள் இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பார்த்து வச்சுக்கிற சேஃபு. அடுத்து சான்றோர் சரித்திரம் 8th PDF. ஸோ இது வரைக்கும் நீங்கள் யூனிட் 7 பார்த்துருப்பீங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இயல் வாரியாக புது புக்கில் இதெல்லாம் ரெஃபர் பண்ணிவிட்டு எனக்கு சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 6th to 10th இதெல்லாம் பார்த்த பிறகு இதெல்லாம் ப்ரியாரிட்டி பண்ணி நீங்கள் பார்த்துருவீங்களா. இது போக நீங்கள் என்ன பார்க்கணுன்னா புது சமச்சீர் புக்கில் 6th to 10th வரைக்கும் உள்ள புக்கில் இருக்கக்கூடிய லெசன்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் கொடுத்த பிடிஎஃப்லேயே சிலது ஆல்ரெடி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, சில போர்ஷன் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதையும் நீங்கள் வந்து பார்க்குறதுக்காக இயல்வாரியாக இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணுன்னு சொல்லி தனியாக கம்பைலேஷன் கொடுத்துருப்பேன். 6th, அடுத்து 7th எல்லாத்துலேயுமே வந்து ஒரு 4 பேஜ் 5 பேஜ் அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து 8th, அடுத்து 9th பார்த்தீங்கன்னா இயல் 5 வரைக்கும் கொடுத்துருப்பேன். மிச்சம் இருக்கிற இயல் 6லேருந்து 9 அடுத்து 10th ஸ்டாண்டர்டோடதும் கம்பைல் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கனாலே போதும், உங்களுக்கு மேக்ஸிமம் கவர் ஆயிரும். உங்களுக்கு இது வந்து கம்மி பேஜஸில் நான் வந்து ஷார்ட்டாக குயிக்காக ரிவிஷன் பண்ணுறதுக்காக ரிவிஷன் பிடிஎஃப் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு இப்போ புது புக்கு மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பழையசுலேருந்து கேட்டாங்கன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும். இதில் நீங்கள் கவர் பண்ணுற மூலிமா பழைய புக்கிலேருந்து கேட்டாலும் உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியும். சரி, பழைய புக்கிலேருந்து படிச்சுட்டு போயிட்டோம், சப்போஸ் பழைய பேட்டர்ன் மாதிரி 6th to 10th புது சமச்சீர் புக்கை மட்டும் வச்சு லெசனுக்குள்ளே இருந்தெல்லாம் கேட்டாங்க, சிலபஸை தாண்டி லெசனில் இருந்து கொஷின் வருதுனாலும் இப்போ நான் கொடுத்த இந்த கம்பைலேஷன்லாம் கவர் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக உங்களால் மார்க் எடுக்க முடியும். ஸோ அதனால் எப்படி கேட்டாலுமே நீங்கள் சிலபஸ் வச்சு கொஷின் கேட்குறீங்களா, அதுக்கும் ரெடி. நான் கொடுத்த பிடிஎஃப்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, இல்லை புக்கு இதுக்கு முன்னாடி மாதிரி புக்கை பேஸ் பண்ணி புது சமச்சீர் புக்கில் இருந்தே மேக்ஸிமம் கொஷின் எடுக்கிறீங்களா, உள்ளே நடுவில் இருந்தும் கொஷின்ஸ் எடுக்கிறீங்களா, அப்படி கேட்டாலுமே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கும் இந்த மாதிரி பிடிஎஃப் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ஆக மொத்தம் வந்து எப்படி கேட்டாலுமே உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த பிடிஎஃப்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் இது பண்ணிக்கோங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 10th ஸ்டாண்டர்டோடதும் 10th புது சமச்சீரோடதும் 9th இருக்கக்கூடிய அந்த 6th to 9th இயல் வரைக்கும் உள்ளதையும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் முடிஞ்சிடும். ஸோ அதுக்குள்ளே இது நான் கொடுத்துருக்க எல்லாத்தையும் ஒரு ஓவரால் கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. நோட்ஸ் மேக் பண்ணால் நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. இதை ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் இதெல்லாம் வந்து நான் கம்பைல் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்துட்டு இப்போது நான் நிறைய சேனல் பார்க்குறேன். நீங்கள் எதை ரெஃபர் பண்ணுறீங்கன்னா இந்த புக்கு படித்தா நல்லாயிருக்குமா, மார்க்கெட்டில் எந்த புக்கு படித்தா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒன்றே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏதோ ஒரு புக்கை வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் உங்கள்கிட்ட இல்லை, வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்னா இந்த பிடிஎஃப் நீங்கள் கவர் பண்ணாலே நீங்கள் மார்க்கெட்டில் எந்த புக்கு வாங்கினாலுமே கவர் ஆகிறது எல்லாமே இதிலே கவர் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் வந்து பிடிஎஃபாக ஃபார்மேட் கொடுக்குறனாலும் நீங்கள் ஒர்க்கிங்கில் இருக்கிறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஹோம் மேக்கராக இருந்தாலுமே இப்போ என்னால் வந்து ஒரு 500 200 கொடுத்து ஒரு புக்கை வாங்கி நான் ரெடி பண்ணுற முடியாதுங்கிற சூழ்நிலையில் இருக்கவங்களுக்கும் இந்த பிடிஎஃப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோ குவாலிட்டியாக ரெடி பண்ணியிருக்கேன். உங்களோட பர்பஸ் இதை கம்ப்ளீட் பண்ணுறது தான். ஸோ டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்தாலே உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி இருக்கும். ஸோ ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதனால் இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. மேக்ஸிமம் சோர்ஸை நான் கொடுத்துட்டேன் ரெடி பண்ணி. ஸோ இனிமேல் வந்து உங்களோட ஒர்க் வந்து படிக்கிறது தான். ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.